உயிர்த்த ஆண்டவரை நம்பிக்கை அறிக்கையிடுமாறு இத்திருப்பலிலே பங்கேற்கின்ற நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, உலகம் போற்றும் போண்டி புதுமை மாதாவின் பக்தர்களே, எந்த ஒரு வழிபாடும் நம்மில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், இறைவனை வழிபடுகிறார்கள். அது வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது மிக மிக வேதனைக்குரியது. ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வந்து இறைவனோடு நாம் பேசும்போதும் இறைவன் பேசுவதை கேட்கும் போதும் நம் உள்ளம் உருக வேண்டும். இனிமேல் இன்னும் கொஞ்சம் நல்ல வாழ்வை வாழ்வேன் என்று நாம் எல்லாரும் முடிவெடுக்க வேண்டும். இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 35 முதல் 48 வசனங்கள் வரை வாசித்து கேட்டோம். இந்த பகுதி ஏற்கனவே எருசலேமிலிருந்து எம்மாவுஸ் என்ற சீடர்கள் எவ்வாறு உயிர்த்த ஆண்டவரை கண்டார்கள் என்பதை தொடர்ந்து வருகின்ற பகுதி. ஆண்டவர் ஒரு வழிபோக்கனை போல அவர்களோடு சேர்ந்து நடந்தார். அவர்களுக்கு இறை வார்த்தையை தெளிவாக்கினார். போக வேண்டிய இடம் வந்து சேர்ந்ததும் நேரமாகிறது, பொழுதும் சாய்கிறது, எங்களோடு தங்கும் என்று கேட்டார்கள். அப்பத்தை பிழ்க்கையில் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். உடனே அவர்கள் சீடர்களிடம் விரைந்து சென்றார்கள். அந்த பகுதிதான் மன்னர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கின்ற முதல் செய்தி, அந்த சீடர்கள் என்ன சொன்னார்கள்? வந்து வழியில் அவர் எங்களுக்கு இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் உள்ளம் உருகியது என்று சொன்னார். பிரியமன்னர்களே, கோயிலுக்கு வந்துவிட்டு கல் நெஞ்சர்களாக யாருமே போகக்கூடாது. இறை வார்த்தையை கேட்டு உள்ளம் உருக வேண்டும். அப்பத்தை பிழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் கண்டுகொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல நாமும் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் ஆலயத்திலிருந்து நாம் அனுப்பப்படுகிறோம். ஆண்டவரின் அன்பை எடுத்துரைக்க, நம் உள்ளம் உருகியதை பகிர்ந்து கொள்ள. அங்கே அவர்கள் சீடர்கள் இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார். என்ன சொன்னார்? உங்களுக்கு அமைதி உரித்தாக்க என்றார். ஏற்கனவே ஆண்டவர் பிறந்த போதே உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. லூக்கா நற்செய்தி 2:14 நாம் அவ்வாறு வாசிக்கிறோம். பாருங்கள், அதே போலத்தான் சமாதானம் கொண்டு வர ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பியதாகவும் நாம் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவரின் சமாதானத்தை நாமும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். திகிலுற்றவர்களை பார்த்து, அச்சத்தோடு இருந்தவர்களை பார்த்து, அது ஒரு ஆவி என்று நினைத்தவர்களை பார்த்து, ஏன் தயக்கம், ஏன் ஐயம்? என் கைகளை பாருங்கள், கால்களை பாருங்கள், தொட்டு பாருங்கள், எலும்பும் சதையும் ஆவிக்கு கிடையாதுதானே என்று தம்மையே காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு காட்டும், உம்மை நாங்கள் புரிந்து கொள்ளச் செய்யும்
என்று நாம் எல்லாரும் கேட்க வேண்டும். ஆண்டவர் தம்மையே காட்டுகிறார், தொடர்ந்து காட்டுகிறார். தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை வழியாக காட்டுகிறார். தம்முடைய திரு உடல், திரு ரத்தம் வழியாக காட்டுகிறார். அவர்களுக்கு மகிழ்ச்சி, வியப்பு, மகிழ்ச்சியாலும் வியப்பாலும் இன்னும் நம்பாமலே இருந்தார்கள். உடனே இன்னும் ஆண்டவர் உண்பதற்கு ஏதாவது வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். வேக வைத்த மீன் துண்டை கொடுத்து அவரை சாப்பிடச் செய்தார்கள். அவரும் சாப்பிட்டார். பாருங்கள் பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுடைய மனக்கண்களை திறந்ததாக மன்னிப்பு பெற்று அவர்கள் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று அழைத்ததாக நாம் இன்றைக்கு கேட்டோம். பிரியமானவர்களே, நம்முடைய இதய கதவு இன்றைக்கு திறக்க வேண்டும். நாம் எல்லாரும் மன்னிப்பு பெற வேண்டும், மனம் மாற வேண்டும். கடைசியாக ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு சொல்வது, நீங்கள் என் சாட்சிகள். நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நவீன காலத்தில் மாதா தொலைக்காட்சி வழியாக இறை வார்த்தையை கேட்கிறவர்கள், திருப்பலியில் பங்கெடுக்க முடியாதவர்கள் நேரடியாக எல்லாரும் உள்ளம் தொடப்பட வேண்டும். எல்லாரும் ஆண்டவரின் அன்புக்கு சாட்சியாக வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் எவ்வாறு அன்றைக்கு பேதுரு ராயபுரம், யோவான் அருளபுரம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார்கள் என்பதை வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியும் முந்தைய நாள் வாசகத்தின் தொடர்ச்சி. நடக்க முடியாத ஒருவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, இயேசுவை உனக்கு கொடுக்கிறேன் என்று அவரை நடக்க வைத்தார். நடக்க முடியாதவர் நடந்தார். இன்றைய வாசகம் எப்படி தொடங்குகிறது பாருங்கள். மீண்டும் நடக்க தொடங்கிய அந்த மனிதன், he clung to the apostles, Peter and John. அப்படியே அவர்களை பற்றி கொண்டு அவர்களை விட்டு போக முடியாமல் இருந்தான். நன்றி, ஆண்டவர் மீது பற்று, அவருடைய தூதர்களுக்கு மரியாதை. பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் நன்றி மறந்து விடுகிறோம். பாருங்கள், ஒரே பரபரப்பு மக்கள் மத்தியிலே, திகில். ஏற்கனவே பேதுரு தூய ஆவி அவர் மேலும் மற்ற சீடர்கள் மேலும் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மேலும் இறங்கி வந்த போது பேசினார். இப்போது மீண்டும் பேசுகிறார். யூத மக்களிடம் பேசுகிறார். அவரை பின்தொடர்ந்து வந்த அவர்களுக்கு பேசுகிறார். அவர்களை பார்த்து கேட்கிறார், இயேசுவை போல, ஏன் உங்களுக்கு ஆச்சரியம்? ஏன் உற்று பார்க்கிறீர்கள்? இவன் இன்றைக்கு நடப்பது எங்கள் வல்லமையால் அல்ல, எங்களுடைய இறைப்பற்றால் அல்ல, பக்தியால் அல்ல, எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால். பிரியமானவர்களே, நான் நன்றாக நடக்கிறேன், என் உடல் நலம் நன்றாக இருக்கிறது, மனநலம் நன்றாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் நடக்க இயலாதவர்கள் தான், நோயாளிகள் தான். ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. கெஞ்சி கேட்கும் போது நம் வாழ்வில் ஒளி பிறக்கும், மீண்டும் புது வாழ்வு இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் பேதுரு என்னவெல்லாம் சொன்னார் பாருங்கள். பிலாத்து அவன் வேறு இனத்தை சார்ந்தவர், எப்படியாவது இயேசுவை விடுவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். நீங்கள் தான் விடவில்லை, நீங்கள் இயேசுவை புறக்கணித்தீர்கள். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று உரக்க சத்தமிட்டீர்கள். தூய்மையும் நேர்மையும் உள்ள அவரை கொலையாளிகளிடம் ஒப்படைத்தீர்கள் பாருங்கள் என்று அவர்கள் தவறை உணரச் செய்கிறார். பிரியமானவர்களே,
நாம் தான் இயேசுவை கொன்றவர்கள். நம் சகோதர சகோதரிகளுக்கு, குடும்பத்தாருக்கு, நம்மோடு வேலை செய்பவர்களுக்கு துரோகம் செய்யும் போதெல்லாம் நாம் தான் இயேசுவை புறக்கணிக்கிறோம், இயேசுவை கொள்கிறோம். இன்றைக்காவது மனம் திரும்புவோம். அவர் வாழ்வுக்கு ஊற்றானவர், அவரை புறக்கணித்தீர்களே. பிரியமானவர்களே, இந்த நவீன காலத்திலே எதையோ கட்டிக்கொண்டு, எதையோ தேடிக்கொண்டு ஓடி ஓடி வாழ்வையே வீணாக்குகிறோம். வாழ்வின் ஊற்றானவரை எப்படி நாம் புறக்கணிப்பது? ஆண்டவரே, வாழ்வின் ஊற்று நீர்தான், உம்மை புறக்கணித்தோம், எங்களை மன்னியும். கடைசியா கடவுளுடைய இரக்கத்தை இவ்வாறு பேரில் சொல்றார். இதெல்லாம் தெரியாம செஞ்சுட்டீங்கப்பா, உங்கள் அறியாமையால் இப்படி செய்து விட்டீர்கள். இப்ப மட்டும் ஒன்றும் குறைஞ்சில்ல, என்ன செய்யணும்? மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். இனிமே நான் நல்லா படிப்பேன், இனிமே நான் அதிகமா ஜெபிப்பேன், இனிமே நான் கோபப்பட மாட்டேன், இனிமே நான் நாலு பேருக்கு நல்லது செய்வேன். மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி நீங்கள் ஆசி பெற வேண்டும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியை கண்டு நம்பிக்கையில் வளர்கின்ற என் சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்தி. மனம் மாறுங்கள், உங்கள் தீய செயல்களை விட்டு ஆசி பெறுங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். நம் அன்பு தாய் உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா அழைக்கிறார். மனம் மாறுவோம், ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுவோம், அவருக்கு பணிவோம். நம் அன்பு தாய் பூண்டி மாதா நமக்காக பரிந்து பேசுவாராக.